Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Maths Term 1 Exercise 1.2ல question number 5 and 6 பார்க்கலாம். Question number 5, a lift is on the ground floor. If it goes 5 floors down and then moves up to 10 floors from there, then in which floor will the lift be? ஸோ ஒரு லிஃப்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, அங்கேருந்து 5 ஃப்ளோர் வந்து டவுன் போகுது சரியா. தென் அந்த 5 ஃப்ளோர் டவுன் போனதுக்கப்புறம் அந்த பிளேஸில் இருந்து 10 ஃப்ளோர் வந்து அப்பில் வருது அப்படின்னா இப்போது லிஃப்ட்டு எந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும் சரியா. இங்கே இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம், 0 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். கிவன் இனிஷியலி த லிஃப்ட் வில் பி இன் த கிரவுண்ட் ஃப்ளோர் ரெப்ரசன்டிங் 0. ஸோ அந்த மிடில் இருக்கக்கூடிய ஃப்ளோரை வந்து நம்ம 0ன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் இட்ஸ் கோஸ் 5 ஃப்ளோர் டவுன். ஸோ 0வை விட கீழே போகுது. இந்த இடத்துல நம்ம நம்பர் லைனில் மென்ஷன் பண்ணிக்கணும். நம்பர் லைனில் எப்படி எழுதுவோம், 0வை விட ரெடியூஸ் வேல்யூஸை நம்ம மைனஸில் எழுதுவோம், 0வை விட அதிகமான வேல்யூஸை ப்ளஸில் எழுதுவோம் இல்லையோ. ஸோ அந்த ஆர்டர் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் கோஸ் டு 5 ஃப்ளோர் டவுன். ஸோ 5 ஃப்ளோர் வந்து கம்மியாக போகுது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் 0ல் இருக்குது, அதில் இருந்து 5 ஃப்ளோர் வந்து கம்மியாக போகுதுன்னா எப்படி எழுதலாம், நம்ம நெகட்டிவில் தான் எழுதுவோம், -5 ஓகேவா. இப்போ 5 ஃப்ளோர் வந்து டவுன் போனதுக்கப்புறம் எத்தனாவது ஃப்ளோரில் இருக்கும், -5th ஃப்ளோரில் இருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, தென் மூவ்ஸ் அப் டு 10 ஃப்ளோர்ஸ் ஃப்ரம் தேர். ஸோ அங்கேருந்து 10 ஃப்ளோர் வந்து அப்பில் வருது அப்படின்னா மேலே அதிகமாகுது, அப்போ ஆட். அப்போ அதிகமாகும் போது அந்த சைன் என்ன சைன் போடுவோம், ப்ளஸ் சைன் போடுவோம் இல்லையா. அப்போ +10 அப்படின்னு சொல்லி எழுதணும். தென் ஃபைனலாக இந்த லிஃப்ட் எந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன ப்ரொசீஜர் நடந்தது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா. ஃபஸ்ட்டு 0 ஃப்ளோரில் இருந்துச்சு, தென் -5 5th ஃப்ளோருக்கு மூவ் ஆச்சு, தென் +10 10th ஃப்ளோருக்கு இப்போ மூவ் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணோம்னா லிஃப்ட் எந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு வேல்யூ மைனஸில் இருக்குது, ஒரு வேல்யூ ப்ளஸில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம் இல்லையா, சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. சப்ராக்ட் பண்ணோம்னா 0, சப்ராக்ட் பண்ணோம்னா +5 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். ஏன்னா கிரேட்டர் நம்பருடைய சைன் வந்து நமக்கு ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் சைன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலுமே நமக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போது லிஃப்ட் வந்து எத்தனாவது ஃப்ளோரில் இருக்குது, 5th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ 5th ஃப்ளோர் அப்படிங்கிறது எங்கேருந்து மென்ஷன் பண்ணுவோம் நம்ம, above the ground level. ஸோ கிரவுண்ட் லெவலில் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 0 அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ளஸ் வேல்யூ அப்படிங்கும்போது 0லேருந்து அதிகமான வேல்யூ. ஸோ இப்போ லிஃப்ட் வந்து 5th ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். தென் 6th கொஷின் பார்க்கலாம். 6th one, when Kala wake up, her body temperature was 102 degree Fahrenheit. She took medicine for fever. After 2 hours, it was 2 degree Fahrenheit lower. What was her temperature then? ஸோ இங்கே கலா அவங்களுக்கு ஃபீவராக இருக்குது, டெம்பரேச்சர் 102 Fahrenheit இருக்குது, 102 டிகிரி Fahrenheit இருக்குது. அவங்க மெடிசன் எடுத்துட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 டிகிரி Fahrenheit வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ அவங்களுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். கிவன் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். கலாஸ் டெம்பரேச்சர் இனிஷியலி அவங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தது, 102 டிகிரி Fahrenheit இருந்தது சரியா. ஆஃப்டர் 2 hours த டெம்பரேச்சர் டிக்ரீஸ்டு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆச்சு, 2 டிகிரி Fahrenheit அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆச்சு சரியா. நவ் த ஃபைனல் டெம்பரேச்சர், இப்போ அவங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், ரெண்டு வேல்யூமே நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இப்போது கலாவுடைய பாடி டெம்பரேச்சர் நமக்கு கிடச்சிடும். ஸோ 102லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 100 டிகிரி Fahrenheit ஓகேவா. ஆஃப்டர் 2 hours கலாவுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, 100 டிகிரி Fahrenheit இருக்குது சரியா. ஸோ இப்போது இந்த வீடியோவில் 1.2ல கொஷின் நம்பர் 5 and 6 பார்த்தோம்.
இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.